வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எண்ணெய் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், கடுகு 1/2 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், சீரகம், ஒரு பூண்டு உரிச்சது, அப்புறம் சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து இந்த மாதிரி புளி கரைச்சல் தண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் கல் உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு முழு தக்காளி விதையை எடுத்துட்டு அதை சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், இல்லைன்னா தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த புளி கரைச்சல் மிளகாய்த்தூள்லாம் இதில் சேர்த்துடலாம். இது கலருக்காக காஷ்மீரி சில்லி 1/2 ஸ்பூன் அளவுக்கு, இது தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம், ஆப்ஷனல் தான். இப்போ மூடி வச்சிடலாம், குழம்பு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம உருண்டைக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு ஜாரில் முழு பூண்டில் பாதி அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய் 1.5 பத்தை அளவுக்கு சேர்த்துக்கலாம், ரொம்ப வேண்டாம். அதுக்கப்புறமா சோம்பு ஒரு 2 சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் குறைன்னு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஒரு 2 மணி நேரம் போல் கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துடலாம். இப்போது இந்த மாதிரி அரைக்கும் போது நம்மளுக்கு உருண்டை குழம்புல போட்டதுக்கப்புறமும் சாஃப்டாக இருக்கும், கெட்டியாக ஆகாமல் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி வாசனைக்காக, இது தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறமா உப்பு, உருண்டைக்கு தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக பெருங்காயம், நம்ம கடலைப்பருப்பு சேர்க்குறோம் இல்லையா, அதனால பெருங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுக்கணும், அப்போ தான் உருண்டை நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு சைஸ் பிடிச்சி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் மொத்தமாக. இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் பிடிச்சி வச்சாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு, தண்ணியாக தான் இருக்கும் குழம்பு. நம்ம உருண்டை போட்டதுக்கப்புறம் நல்லா திக்காகிடும். இப்போ இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம பிடிச்சி வச்சுருக்க அந்த உருண்டையெல்லாம் போட்டுடலாம். உருண்டை போடும்போது ஃபுல் சிம்மில் இருக்கணும், குழம்பு ஃபாஸ்ட்டில் இருக்கக்கூடாது, கரைஞ்சிரும் இல்லைன்னா உருண்டை. இப்போது ஃபுல் சிம்மில் வச்சுட்டு உருண்டையை போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சு கொதிக்க விடலாம். நல்லா வெந்து வரும் உருண்டை. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான், குழம்பு ரெடி. ஒரு முக்கியமான டிப்ஸு, உருண்டை போட்டதுக்கப்புறம் கரண்டி போடக்கூடாது. பாருங்கள், உருண்டை நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கு. டேஸ்ட்டும் அற்புதமாக இருக்கும், குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக். அண்ட் மெட்ராஸ் கிச்சன் ஜர்னிக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சேஃபாக கொண்டாடுங்க தீபாவளியை.